ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி வீடை வந்து நீட்டாக க்ளீனாக எப்படி வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே கஷ்டப்படாமல் வீடை நீட்டாக வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஒரு பொருளை எடுத்தோன்னா அதே இடத்துல வந்து திரும்ப வைக்கிறது. இந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சோஃபா மேலே வந்து நிறைய குஷன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த குஷன் வந்து ஒவ்வொருத்தர் வந்து எஞ்சி போகிறப்ப கீழே வந்து விழுந்துடும். அதை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு நிறையா குஷன் வச்சு வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா 1-2 வச்சுக்கோங்க. அது சுத்தமாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சோஃபா மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே வந்து நம்மளால் வந்து ஃபுல் டைமும் ஒதுங்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. சில சமயம் வந்து நம்ம வந்து ஒதுங்க வச்சா கூட பசங்க சில திங்ஸை வந்து ஏதாவது அவசரத்தில் அங்கங்கே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க. அங்கங்கே கிடக்கிற பொருள் எல்லாம் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போயாவது ஃப்ரீ டயத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா காலையிலலாம் நம்ம அவசரமாக வந்து ஸ்கூலுக்குலாம் கிளப்பி விட்றப்போ சில பொருள் வந்து அங்கங்கே கிடக்கும். அதை வந்து அந்தந்த இடத்துல வைக்கிறக்கு நமக்கு வந்து டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்களை வந்து எல்லா இடத்துலையும் வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கம்மியான திங்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி அங்கங்கே அந்த மாதிரி வந்து க்ரீனாக இருக்க மாதிரி பிளான்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற பிளான்ட்ஸ் வச்சா ஒரு நல்லாவே லுக்கும் வந்து வருங்க. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து வளர்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செடி வந்து காஞ்சு போயிருக்கும். அது அப்படியே வந்து பாட்டில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுற பிளான்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு பதிலாக சில இந்த குரோட்டன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணாலே நல்லா வந்து வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு லுக் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பார்க்குற இந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோஸ் வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே காஞ்சு போய் அவ்வளோதான் போச்சு இந்த செடி அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அந்த வாழைப்பழத்தோட தோலை தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து செடியில் நல்லா தண்ணிக்கு வந்து அது ஈக்குவலாக ஒரு 10 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது செடிக்கு வந்து ஊற்றுறப்போ பூக்காமல் ஒரு மாதிரி காஞ்சு போகிற மாதிரி இருக்கிற அந்த செடி கூட வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டயத்தில் 3 மொட்டு வந்து ஃபுல் வந்துருந்துச்சு. எனக்கு அது இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸை வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.